கிபியாவின் மனுஷர். அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோட சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனுஷனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரவு முழுதும் விடியுங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு விழுக்கும்போது அவளை போக விட்டார்கள். விடியும் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோடு சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடும் கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதைப்போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். கிபியாவின் மனுஷர் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அவர்கள் பேலியாளின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திற்கு அடங்காதவர்கள். அவர்களை யாரும் ஆளுகை செய்யாததினால் கிபியாவின் மனுஷர் நுகத்தை சுமக்காத அடங்காத எருதுகளைப் போல இருக்கிறார்கள். பிசாசானவன் பேலியாளாய் இருக்கிறான். கிபியாவின் மக்கள் பிசாசின் மக்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிசாசின் குணத்தோடு பிசாசை போலவே இருக்கிறார்கள். கிபியாவின் மனுஷர் பிசாசோடு சேர்ந்து கொண்டு தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாகவும் கலகம் பண்ணுகிறார்கள். எப்பிராயிம் மலை தேசத்தானாகிய கிழவனுடைய வீட்டிலே லேவியனும் அவருடைய மறுமனையாட்டியும் வேலைக்காரனும் புசித்து குடித்து மன மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டுகிறார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்காரனாகிய கிழவனிடம், உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். பேலியாளின் மக்கள் என்னும் வார்த்தைக்கு பிசாசின் மக்கள், பிரயோஜனமற்றவர்கள் என்று பொருள். சோதோமில் லோத்துக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டது. தேவதூதர்கள் இங்கு லேவியனையும் அவனுடைய மறுமனையாட்டியையும் இந்த கூட்டத்திலிருந்து விடுவிக்கவில்லை. அறியும்படிக்கு என்பதற்கு ஆண் புணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு என்று பொருள். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய கிழவன் கிபியாவிலே கண்ணியமாய் ஜீவிக்கிறார். அவர் அந்த ஊர் ஜனங்கள் மத்தியிலே சமாதானமாய் இருக்கிறார். அந்த கிழவன் யாரோடும் வீண் சண்டைக்கு போவதில்லை. அவர் கிபியாவின் மனுஷர் மத்தியிலே நற்சாட்சி உள்ளவராய் இருக்கிறார். அவர் தன்னுடைய வீட்டை நல்ல முறையில் பராமரிக்கிறார். கிழவனுடைய வீடு கிபியா பட்டணத்திற்கு ஆசீர்வாதமாகவும் அலங்காரமாகவும் இருக்கிறது. கிபியாவின் மனுஷரில் சிலர் இரவு வேளையில் அந்த கிழவனுடைய வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்கள். கிழவனுடைய வீட்டில் இருக்கிற லேவியனை தங்களிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில்
இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக என்று சொல்லுகிறார். லோத்தை போல இந்த கிழவனும் பென்யமீன் புத்திரரிடம் கெஞ்சுகிறார். லேவியனை விட்டுவிடுமாறும் அதற்கு பதிலாக கன்னியாஸ்திரியாகிய தன் மகளையும் லேவியனுடைய மறுமனையாட்டியையும் வைத்துக் கொள்ளுமாறும் கூறுகிறார். இது போலவே லோத்து சோதோமியருக்கு தன்னுடைய குமாரத்திகளை கொடுக்க முன் வந்தார். ஆனால் அவர்கள் சுபாவமில்லாத ஆண் புணர்ச்சியில் ஈடுபட விரும்பினார்கள். சோதோமில் காணப்பட்ட இந்த பாவத்தை கர்த்தர் உடனடியாக நியாயம் தீர்த்தார். இந்த பாவம் பூமியில் நியாயம் தீர்க்கப்படாவிட்டாலும் நரகத்தில் இந்த பாவ செயலில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். கிபியாவின் மனுஷரோ கிழவனுடைய புத்திமதிகளுக்கு செவி கொடுக்கவில்லை. அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிபியாவின் மனுஷர் பாவிகளாயும் துன்மார்க்கராயும் இருக்கிறார்கள். அருவருப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று கிபியாவின் மனுஷர் அந்த கிழவனிடம் சொல்லுகிறார்கள். இது சோதோமின் பாவம். சோதோமியர் ஆண் புணர்ச்சிக்காரராய் இருந்தது போல கிபியாவின் மனுஷரும் ஆண் புணர்ச்சிக்காரராய் இருக்கிறார்கள். இக்காலத்தில் இஸ்ரவேல் தேசம் சீரழிந்து கிடக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி சீலோவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ தங்களுடைய வீதிகளிலே சோதோமின் மனுஷரைப் போல பாவம் செய்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளில் கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிறது. அவர்களுடைய இருதயங்களிலோ பிசாசு வாசம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை விட்டு விலகி விக்கிரகங்களை ஆராதிக்கிறார்கள். அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு தண்டனையாக இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே சோதோமின் பாவம் பிரவேசித்திருக்கிறது. கிபியாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக ஏராளமான பாவங்களை செய்தாலும் சோதோமின் பாவமாகிய ஆண் புணர்ச்சியே அவர்களுடைய பிரதான பாவமாயிருக்கிறது. அவர்கள் இந்த பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். கிபியாவின் மனுஷர் விக்கிரகங்களை ஆராதித்து தங்களை தீட்டுப்படுத்துகிறார்கள். மதியீனமான காரியங்களை செய்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமேன். ரோமர் 1:24-25. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். ரோமர் 1:28. வீட்டுக்காரனாகிய கிழவன் தன் வீட்டை சூழ்ந்து கொண்டு நிற்கிற கிபியாவின் மனுஷரிடத்தில் இப்படி செய்ய வேண்டாம், இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம், இப்படி கொத்த மதியீட்டை செய்யீர்களாக என்று சொல்லுகிறார். ஆனால் கிபியோவின் மனுஷரோ அந்த கிழவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. கிபியாவின் மனுஷருக்கு லோத்தின் சரித்திரமும் சோதோமியரின் சரித்திரமும் தெரியும். இந்த சரித்திரம் அந்த கிழவனுக்கும் தெரியும். தன்னுடைய வீட்டில் ஏற்பட்டிருக்கிற மோசமான சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக வீட்டுக்காரனாகிய கிழவன் லோத்தை போல நடந்து கொள்கிறார். சோதோமியரோடு லோத்து பேசினது போல கிபியாவின் மனுஷரோடு வீட்டுக்கார கிழவன் பேசுகிறார். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். ஆதியாகமம் 19:6-7-8. வீட்டுக்கார கிழவன் கிபியாவின் மனுஷரிடத்தில், இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். அந்நியருக்கு விருந்து உபசரிக்கும் போது அவர்களை பாதுகாப்பதற்காக ஒருவன் தன்னுடைய மகளையும் தியாகம் பண்ண வேண்டும் என்று எங்கும் கூறப்படவில்லை. லேவியனும் இதுபோன்ற சூழ்நிலையில் தன் மறுமனையாட்டியை பாதுகாக்க வேண்டும், கோழையாக இருக்கக்கூடாது. இந்த லேவியனோ தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விடுகிறான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு
இரா முழுவதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விடுகிறார்கள். லேவியன் பொறுப்பற்றவனாக இருக்கிறான். ஒருவேளை அவனுடைய மறுமனையாட்டி அவனுடைய சுபாவம் தெரிந்து அவனை விட்டு பிரிந்து போய் இருக்கலாம். கிபியாவின் மனுஷரோ அந்த கிழவன் சொல்லை கேட்கவில்லை. கிழவனுடைய வீட்டில் நடைபெறும் மோசமான சம்பவங்களை லேவியனும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த லேவியன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுவதும் விடியங்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விடுகிறார்கள். அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தில் பிடித்து என்பதற்கான எபிரேய வார்த்தை காசாக் என்பதாகும். இதற்கு பலவந்தமாக பிடித்தல், அவளுடைய சம்மதம் இல்லாமல் அவளை பிடித்து அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தல் என்று பொருள். லோத்து சோதோமின் மனுஷருக்கு தன்னுடைய குமாரத்திகளை கொடுக்க முன்வந்தார். வீட்டுக்கார கிழவனும் கன்னியாஸ்திரியாகிய தன் மகளை கிபியாவின் மனுஷருக்கு கொடுக்க முன் வருகிறார். வீட்டுக்காரன் கிழவன் செய்த காரியத்தை குறித்து வேத பண்டிதர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். கன்னியாஸ்திரியாகிய தன்னுடைய மகளை கிபியாவின் மனுஷரிடத்தில் ஒப்புக் கொடுக்க அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு நன்மையான காரியம் நடைபெறும் என்பதற்காக தீமையான காரியத்தை செய்யக்கூடாது என்பது வேத பண்டிதர்களின் விளக்கம். கிபியாவின் மனுஷரோ வீட்டுக்கார கிழவன் சொல்லுவதை கேட்கவில்லை. அவர்கள் மாம்ச இச்சைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மனச்சாட்சியும் செயல் இழந்து கிடக்கிறது. லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியை கிபியாவின் மனுஷரிடத்தில் கொண்டு வந்து விடும்போது அவர்கள் அவளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு இரா முழுவதும் விடியக்காலம் மட்டும் அவளை இலட்சியாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விடுகிறார்கள். விடியற் காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடக்கிறாள். இரவு முழுவதும் அந்த ஊர் மனுஷர்கள் அவளை இலட்சியாய் நடத்துகிறார்கள். கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விடுகிறார்கள். அந்த இரவு வேளையில் லேவியன் அந்த வீட்டிற்குள் என்ன செய்து கொண்டிருந்தான் என்று தெரியவில்லை. மறுநாள் காலமே எழுந்திருந்து என்று நியாயாதிபதிகள் 19:20 வசனத்தில் உள்ளது. ஆகையினால் அவன் வீட்டில் நித்திரையாய் இருந்திருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் எஜமான் என்று அழைக்கப்பட்ட மனுஷரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று அழைத்தாள். மற்ற புருஷர்கள் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று அழைத்தார்கள். ரெபேக்காள் எலெயாசாரை ஆண்டவன் என்று அழைத்தாள். ராகேல் தன் தகப்பனை ஆண்டவன் என்று அழைத்தாள். யாக்கோபு ஏசாவை ஆண்டவன் என்று அழைத்தார். போத்திபார் யோசேப்பின் எஜமான் என்று அழைக்கப்பட்டான். ராஜாக்கள் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசேப்பின் சகோதரர் யோசேப்பை ஆண்டவன் என்று அழைத்தார்கள். யோசேப்பு தன்னை அதிபதி என்று அழைத்துக் கொண்டான். ஆரோன் மோசேயை ஆண்டவனே என்று அழைத்தான். யோசுவாவும் மற்றவர்களும் அவ்வாறே அழைத்தார்கள். இராணுவ தலைவர்கள் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டார்கள். ரூத் போவாசை ஆண்டவனே என்று அழைத்தான். பிரதான ஆசாரியர்கள் ஆண்டவன் என்று அழைக்கப்பட்டார்கள். முதலாளிகள் எஜமான்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். எபிரேய மொழியில் அதோன் என்னும் வார்த்தை கர்த்தரை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அவருடைய சர்வ ஆளுகையை குறிக்கும். அதோன் என்னும் எபிரேய வார்த்தை மனுஷரை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதோன் என்னும் வார்த்தை கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக மனுஷனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியன் காலமே எழுந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது இதோ அவர் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடக்கிறாள். லேவியன் தன் மறுமனையாட்டியை விட்டுவிட்டு போய்விடலாம் என்று நினைத்திருக்க வேண்டும். ஆனால் அவளோ வாசற்படியில் மரித்தவளாய் கிடக்கிறாள். அதை கண்டபோது இந்த பாவத்தை செய்த மனுஷரை தண்டிக்க வேண்டும் என்னும் எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று. லேவியன் அவளிடம் எழுந்திரு போவோம் என்று சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை.
அந்த ஸ்திரீ அங்கே செத்து கிடக்கிறாள். அப்பொழுது அந்த லேவியன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போகிறார். கிபியாவின் மனுஷர் பேலியாளின் மக்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். பிசாசின் பிள்ளைகள் வெளிச்சத்தை வெறுப்பார்கள். கிபியாவின் மனுஷரோ லேவியனுடைய மறுமனையாட்டியை அறிந்து கொண்டு இரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் அவளை இலச்சையாய் நடத்துகிறார்கள். கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விடுகிறார்கள். கிபியா மனுஷருடைய பாவமான கிரியைகள் எல்லாம் இருளிலே நடைபெறுகிறது. லேவியனுடைய மறுமனையாட்டியோ தான் இருந்த வீட்டு வாசற்படியிலே கிடக்கிறாள். அவளுடைய கைகள் அந்த வீட்டு வாசற்படியின் மேல் வைத்தவளாக அவள் அங்கே விழுந்து கிடக்கிறாள். அந்த ஸ்திரீ தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பியதற்கு அடையாளமாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடக்கிறாள். லேவியனுடைய மறுமனையாட்டி கிபியாவிலே செத்து கிடக்கிறாள். லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டியின் சரீரத்தை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு தன் வீட்டிற்கு போகிறார். சீலோவுக்கு போகாமல் எப்ராயிம் மலைகளில் உள்ள தன்னுடைய வீட்டிற்கு போகிறார். இக்காலத்தில் இஸ்ரவேலிலே ராஜாவோ நியாயாதிபதியோ இல்லை. மனுஷருடைய வழக்குகளை நீதியாய் விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. லேவியனோ தன்னுடைய மறுமனையாட்டிக்கு செய்யப்பட்ட இலச்சைக்கு இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே நீதியான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இதற்காக அந்த லேவியன் தன் வீட்டிற்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோட கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்புகிறார். லேவியன் தன் மறுமனையாட்டியை 12 துண்டுகளாக வெட்டுகிறார். ஒவ்வொரு துண்டையும் ஒவ்வொரு கோத்திரத்திற்குமாக இஸ்ரவேலின் 12 கோத்திரத்திற்கும் அனுப்புகிறார். ஆண் புணர்ச்சிக்காரர்கள் கொலை பண்ணப்பட வேண்டும் என்பது பிரமாணம். கர்த்தர் தாமே சோதோமின் ஆண் புணர்ச்சிக்காரர்களை அழித்து ஒரு முன் மாதிரியை உண்டு பண்ணி இருக்கிறார். லேவியனுடைய மறுமனையாட்டியின் சரீரத்தின் ஒவ்வொரு பகுதியும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார்களுக்கும் அனுப்பப்படுகிறது. கிபியாவின் மனுஷர் தன்னுடைய மறுமனையாட்டிக்கு செய்த அக்கிரமத்தை இந்த லேவியன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் தெரியப்படுத்துகிறார். அந்த ஸ்திரீயினுடைய சரீரத்தின் துண்டங்களை பார்த்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதைப்போல் ஒத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் மத்தியில் நடைபெற்ற இந்த கொடுமையை கேள்விப்பட்ட போது இதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்னும் எண்ணம் அனைவருக்கும் உண்டாயிற்று. இஸ்ரவேலில் இருந்து இதுபோன்ற துன்மார்க்கத்தை அகற்ற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். கிபியாவின் மனுஷர் இஸ்ரவேல் தேசத்திலே இதுவரையிலும் செய்யப்படாத அக்கிரமத்தை செய்திருக்கிறார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் ஒன்றாய் கூடி வந்து இந்த வழக்கை விசாரித்து கிபியாவின் மனுஷருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று லேவியனும் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் புத்திரரும் எதிர்பார்க்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்து நீதியான தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் தேவனுடைய கோபம் தங்கள் தேசத்தின் மீது வரும் என்று இஸ்ரவேல் புத்திரர் பயப்படுகிறார்கள். இந்த துயரமான சம்பவம் ஒரு லேவியனுடைய குடும்பத்திலே நடைபெற்றதாக இருந்தாலும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் இந்த சம்பவத்தை பாரபட்சமில்லாமல் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த துயர சம்பவத்தை புறக்கணித்து விடாமல் அதை பற்றி சிந்தித்து ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இக்காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திலே ராஜாவோ நியாயாதிபதியோ இல்லை. ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே ராஜாவைப் போலவும் நியாயாதிபதிகளைப் போலவும் இருந்து இந்த வழக்கை தீர விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். இந்த தீர்ப்பு அவர்களுடைய மனச்சாட்சியின் பிரகாரம் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பயந்து லேவியனுடைய வழக்கை விசாரித்து நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும்.